சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இல்லாததால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். வார விடுமுறை, தமிழ் புத்தாண்டு என தொடர் விடுமுறையொட்டி பொதுமக்கள் தங்களது சொந்த ஊரை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். இதனால் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் பயணிகளின் கூட்டம் அதிகளவில் காணப்பட்டது. இந்நிலையில் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு செல்ல போதிய பேருந்துகள் இல்லாததால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். மேலும் பயணிகள் ஜன்னல் வழியாக முண்டியடித்துக் கொண்டு ஆபத்தான முறையில் பேருந்தில் இடம் பிடித்தனர். பேருந்து நிலையத்தில் பயணிகளின் கூட்டத்தை கட்டுப்படுத்த காவலர்களும் சிரமமடைந்தனர். திருடன் நல்லவனாக மாறினால் மன்னிக்க மாட்டீர்களா என முன்னாள் அமைச்சர் பொன்னையன் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு முன்னாள் அமைச்சர் பொன்னையன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாஜகவுடன் கூட்டணியே கிடையாது என கூறிய அதிமுக தற்போது கூட்டணி அமைத்துள்ளது பற்றிய கேள்விக்கு அதுதான் உலக அரசியல், இந்திய அரசியல், நாட்டின் அரசியல் என பதிலளித்தார். மேலும் திருடன் நல்லவனாகவும் ஒழுக்கமானவனாகவும் மாறினால் மன்னிக்க மாட்டீர்களா எனவும், அதுபோல பாஜகவினர் நல்லவர்களாக மாறலாம், மும்மொழி கொள்கையை திணிக்காமல் இருக்கலாம், ஈழத் தமிழர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கலாம் என்றும் கூறினார். (2026) திமுக எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது என முன்னாள் அமைச்சர் காமராஜ் விமர்சனம் செய்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் மேற்கு ஒன்றிய பகுதிகளில் அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் தலைமையில் வாக்குச்சாவடி முகவர்கள் கள ஆய்வு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய காமராஜ், கண்ணில் ஒத்துக்கொள்கிற ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி கொடுத்துள்ளதால் மீண்டும் அவரை ஆட்சி அமைக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்ப்பதாக கூறினார். 2026 திமுக எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத அளவிற்கு கூட்டணியை இபிஎஸ் பலப்படுத்திக் கொண்டே இருப்பார் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் அளவிற்கு குற்ற சம்பவங்கள் நடைபெறவில்லை என முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் காவல்துறை தலைவர் சைலேந்திர பாபு சிறந்த அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார். தொடர்ந்து மாணவ மாணவிகளிடையே கலந்துரையாடிய அவர், கல்வி மற்றும் விளையாட்டில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரு சில குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதைக் கொண்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று கூறுவது சரியல்ல எனவும் குறிப்பிட்டார். மதுரையில் கிளாமர் காளி கொலை வழக்கில் பிரபல ரவுடி வெள்ளைக்காளியை போலீசார் கைது செய்துள்ளனர். ஹவுசிங் போர்டு பகுதியைச் சேர்ந்த கிளாமர் காளி என்ற காளீஸ்வரன் கடந்த மார்ச் 22ஆம் தேதி இரவு ரவுடி வெள்ளைக்காளியின் ஆதரவாளர்களால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் வெள்ளைக்காளியின் தாயார் ஜெயக்குடி உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தெப்பக்குளத்தை சேர்ந்த சுபாஷ் சந்திர போஸ் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் இந்த கொலை தொடர்பாக புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள வெள்ளைக்காளியை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரை காவலில் எடுத்து விசாரணை நடத்தவும் போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இதனிடையே வெள்ளைக்காளி போலீசார் என்கவுண்டர் செய்ய திட்டமிட்டுள்ளதாக அவரது குடும்பத்தினர் சமூக வலைதளங்களில் செய்திகள் பரப்பி வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தேனி அருகே தனியார் பள்ளியில் இரு தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளியில் தற்போது உள்ள நிர்வாகத்தினருக்கும் தாளாளர் தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது ஹார்ட்டிஸ்க் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு மாறி மாறி தாக்கிக் கொண்டதால் இரு தரப்பினருக்கும் இடையே பலத்த காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தினர். இதற்கிடையே பள்ளியில் சிறப்பு வகுப்பில் இருந்த 10ஆம் வகுப்பு மாணவர்களை வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.